வருகின்ற ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று 7 மணிக்கு மிளகாய் தூள் அபிஷேகம் நடக்கும். 9 மணி அளவில் வேல் குத்துதல், காவடி ஆட்டம். உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சிட்டியில இருந்து, குக்கிராமத்துல இருந்து, வெளிநாட்டுல இருந்து அனைவருமே கலந்துக்கக்கூடிய ஒரு திருவிழா. அனைவருக்குமே அந்த முருகனுடைய அனுகிரகத்தால் மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன். அதனால இந்த வீடியோ மூலயமா அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். சத்ரு சம்ஹார யாகத்துல கலந்துக்கிறதன் மூலமா என்ன மாதிரியான மாற்றங்கள் நமக்கு நடக்கும் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. மனிதனுடைய குணங்கள்ல சத்ரு குணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சத்ரு குணம் வேரோடு அழிந்து விட வேண்டும் என்பதற்காக தான் இந்த யாகமே நம்ம பண்ணுறோம். ஒருத்தருடைய கர்மால போய் நம்ம கையை வைக்கிறோம்னு அவர் குணமா வர்றாரு அப்படின்னா கையை வச்சவர் பாதிக்கப்படும். இதுதான் ரூல்ஸ். வழிபாடை விட சிறந்தது பரிகாரம் அல்ல. வருடத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் மட்டும் இந்த பொது ஜனத்துக்கிட்ட இருந்து முருகப்பெருமானே அந்த கர்மாவை வாங்கி மக்களுக்கு ஒரு விடுதலை. திருவிழா டைமிங் அந்த எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லிடுங்க. சென்னையில பெரும்பாக்கம் இந்திரா நகர்ல இருக்கக்கூடிய வெற்றிவேல் முருகன் ஆலயத்துல இது நடக்கும். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வருஷம் இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா நடத்தக்கூடிய திருவிழா பயங்கர விமர்சையாக போகும். அதில் நிறைய பக்தர்கள் வர்றது வழக்கம். இந்த மிளகாய் அபிஷேகம் இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்போதுமே இந்த ஏப்ரல் மே மாதம் நடக்கிறது வழக்கம் தான். ஸோ அது ரிலேட்டடான விஷயங்கள் சொல்லுங்கள். எப்படி இந்த என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எப்படி எல்லாத்தையும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான விஷயங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் சார். உண்மையிலே இந்த திருவிழா எப்பவுமே ஏப்ரல் 15க்கு மேலே மே 15க்குள்ளே வரும். சில போன வருடம் நம்மளுக்கு மே 7ஆம் தேதி திருவிழா வந்தது. இந்த வருடம் ஏப்ரல் 28 திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. எல்லாருமே நிறைய பேர் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. பல ஆயிரக்கணக்கான மக்கள்கள் கலந்துக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதாவது வெளிநாடு, போன வருஷம் கனடா, இலங்கையில இருந்து தான் வந்திருந்தாங்க. அபரீத கூட்டம் இருந்தது. திருவிழாவே மிகப்பெரிய ஒரு கோலாகலமா நடந்தது. அதை காட்டிலும் இந்த வருடம் இன்னும் கூட்டம் குறைந்தபட்சம் ஒரு 10,000 பேர் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவ்வளோ ஒரு வெகு விமர்சையாக நடக்கக்கூடிய ஒரு திருவிழா. வருகின்ற ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று கரெக்டா காலையில கணபதி ஹோமம் ஸ்டார்ட் ஆகும். மதியம் 2 மணி அளவில் சத்ரு சம்ஹார யாகத்துக்கு சங்கல்பம் ஸ்டார்ட் ஆகும். 6 மணிக்கு பூர்ணாகதி ஆகும். 7 மணிக்கு மிளகாய் தூள் அபிஷேகம் நடக்கும். 9 மணி அளவில் வேல் குத்துதல், காவடி ஆட்டம், தேர் எடுத்தது, வண்டியில் ஆகாய மாலை தொங்கிட்டு வருது எல்லாம் நடக்கும். 10 மணிக்கு மக்களுக்கு மகா பிரசாதம் வழங்கப்படும் என்பதை நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கிற பிளான் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் கொஞ்சம் எக்ஸஸ் ஆனால் 1 hour 2 hours ஒரு 11 மணி 12 மணிக்கெலாம் நிகழ்ச்சி முடிஞ்சிடும். அதாவது குக்கிராமத்திலேருந்து, சிட்டியிலேருந்து, குக்கிராமத்திலேருந்து, வெளிநாட்டிலேருந்து அனைவருமே கலந்துக்கக்கூடிய ஒரு திருவிழா இது. எல்லா ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. அங்கங்கே கூட்டமாக பஸ் வச்சு வேன் வச்சுலாம் வருவாங்க. இந்த வருஷம் இன்னும் ஹெவியாக கூட்டம் வரும். அனைவருக்குமே அந்த முருகனுடைய அனுகிரகத்தால் மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் நான் போய் பத்திரிக்கை வைக்க முடியாது. பல லட்சம் பேர் பார்ப்பாங்க, பல ஆயிரம் கணக்கான மக்கள் பேர் பார்ப்பாங்க. அதனால் இந்த வீடியோ மூலயமா அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். இது நாங்கள் செய்யக்கூடிய திருவிழா அல்ல, இறைவன் எங்கள் மூலியமா செய்து கொள்கிறார். அதுவும் மக்கள் அனைவரும் நாம் ஒன்று சேர்ந்து மக்களுடைய கர்மாவை தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி சாதனை வருடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருவிழா. அனைவரும் கலந்துக்கணும். இது மக்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு விஷயம். மக்கள் நிச்சயமா கலந்துக்கிட்டு கொஞ்சம் ஒத்துழைக்கணும். இந்த கூட்டத்தில் கொஞ்சம் மக்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவாங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை சார். அதே மாதிரி இந்த சத்ரு சம்ஹார யாகத்துல கலந்துக்கிறதன் மூலமா என்ன மாதிரியான மாற்றங்கள் நமக்கு நடக்கும் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. நிச்சயமா மனிதனுடைய குணங்கள்ல சத்ரு குணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சத்ரு குணம் வேரோடு அழிந்து விட வேண்டும் என்பதற்காக தான் இந்த யாகமே நம்ம பண்றோம். சத்ரு சம்ஹாரம் அப்படின்னா எதிரிகளை அழிப்பதில்லை. எதிரி என்பவன் யாருன்னா உனக்குள்ளே இருக்கான். உன்னுடைய எண்ணமே உனக்கு எதிரி. அவனே உன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம். அவனே உன் தோல்விக்கு காரணம். தான் என்ற ஆணவம் உடைய வேண்டும்.
தான் என்ற அகம்பாவம் உடைய வேண்டும், ம். பிறரை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் உடைய வேண்டும். இந்த சத்ரு குணம் ஒரு மனிதனுக்கு அழிந்து விட்டால் அவன் இறைநிலைக்கு சமமாகிறான். அவன் கேட்கறதெல்லாம் கிடைக்கும். அதனால இந்த சத்ரு குணத்தை முழுமையாக இந்த கலியுகத்தில் மக்கள் அடியோடு அதை தன்னிடத்திலே இருந்து வெளியே தூக்கி போனோம்னா இந்த யாகத்துல அது கண்டிப்பா சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா ம். சாத்தியம். ம். அப்படின்றதுக்காக தான் இது மகா ஒரு பொது ஜனத்தை கூட்டி நம்ம செய்யறோம். சத்ரு சம்ஹார யாகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூரு, கனடா, இலங்கை, மதுரை, கன்னியாகுமரின்னு எல்லா மாவட்டத்திலும் இருந்து எல்லா நாடுகளில் இருந்தும் மக்கள் வந்திருந்தாங்க. அந்த நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் கூட்டம் கலையவே இல்லை. அவ்வளோ ரஷ்ஷு, அவ்வளோ ஒரு சிறப்பாக நடந்தது. கடந்த வருடம் வந்து கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே இந்த வருஷம் வரும்போது இன்னும் நிறைய பேரை கூட்டிட்டு வேற வருவாங்க அவங்க சர்க்கிள். அதனால ரொம்ப விசேஷமான ஒரு திருவிழா. சார் அதே மாதிரி ரொம்ப பார்த்து வியந்த ஒரு விஷயம் அப்படின்னா அந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் தான். இப்போ ஜென்ரலாகவே வந்து ஒரு மிளகாய்த்தூள் கையில் பட்டவே கொஞ்சம் எரியிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நடக்கக்கூடியதான். பட் அந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம்ங்கிறது பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து வியப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் நீங்க பண்றீங்க, நம்ம பார்க்கறதுனால எங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் சார்? அதாவது மேடம், இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தருடைய கர்மால போய் நம்ம கையை வைக்கிறோம்னு வைங்களேன், அவர் குணமா வர்றாரு அப்படின்னா கையை வச்சவர் பாதிக்கப்படணும். இதுதான் ரூல்ஸ். நீங்கள் அனுபவிக்க வேண்டும், நீங்கள் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும், விதி இருக்கு. அதை வந்து நான் தடுக்கிறேன் அப்படின்னா நீங்க ஃப்ரீ ஆயிடுறீங்கன்னா அப்போ உங்களுடைய பிரச்சனையும் சேர்த்து நான் அனுபவிக்க வேண்டும். அதுதான் இறைவனும் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய பிரச்சனை தீர வேண்டும், உன்னுடைய கர்மா தீர வேண்டும் என்றால் எப்படி தீரும்? அனுபவிச்சாதான் தீரும். அனுபவிக்காது தீரவே தீராது. எந்த ஒரு பரிகாரத்திலும் தீராது. அதுக்கு தான் நான் சொல்றேன், வழிபாடை விட சிறந்தது பரிகாரம் அல்ல. வழிபாடு தான் சிறந்தது, பரிகாரம் வேறு, வழிபாடு வேறு. அப்போ இந்த மிளகாய்த்தூள் எரியும் இல்லையா, எரியும் இல்லையா, இதை முருகன் என்ன பண்றாருன்னா வாங்கிக்கிறார். கர்மா என்ன பண்ணுகிறாரு? அவர் வாங்கிக்கிறார். வருடத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் மட்டும் மக்கள் ஆகிய இந்த பொது ஜனத்துக்கிட்ட இருந்து முருகப்பெருமானே அந்த கர்மாவை வாங்கி மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்குறார். இதுதான் உண்மை. இதுதான் அதோடைய தாத்பரியமும். அதுதான் இப்போ நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அப்ப உங்க கர்மாவை யாருன்னா அனுபவிக்கணும் இல்லையா? இல்ல நீங்களும் அனுபவிக்கணும். உங்களால முடியலன்ட்டு தானே கடவுள்கிட்ட வந்து கதறீங்க. இப்போ வேற வழி இல்லாம கடவுளே எடுக்கக்கூடிய ஒரு முடிவு என்னன்னா, வருடத்தில் ஒரு நாள் சித்திரை கிருத்திகைக்கு முன்னாள் பரணி நட்சத்திரம் அன்று, சித்திரை மாசம் பரணி நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானே என்ன பண்றாரு? அந்த கர்மாவை வாங்கி கொள்கிறார். அது அவரே விருப்பப்பட்டு வாங்கி கொள்கிறார் என்றதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அதுதான். அதுக்குதான் மிளகாய்த்தூள் எடுத்துட்டு வந்து அபிஷேகத்தில் கலந்து கொள்ளும்போது அந்த மனிதருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என்பது உண்மை. சார் அதே மாதிரி இப்ப பக்தர்கள் கலந்து கொள்றாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும்? யாகத்துக்கு என்ன எடுத்துட்டு வரணும்? இல்ல மிளகாய்த்தூள் அபிஷேகத்திற்கு என்ன? நிச்சயமா கண்டிப்பா நம்ம போன வருஷம் சொல்லியிருந்தோம். இந்த வருஷம் இந்த திருவிழால கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னா, முடிந்தால் 7 நாள் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. ஓகே. திருவிழா முடிந்து 7 நாள் சாப்பிடாது. எந்த ஒரு பரிகாரமானாலும் வழிபாடாக இருந்தாலும் முன் பின் 2மே செய்யணும். நம்ம முன்னாடி மட்டும் செய்வாங்க, பின்னாடி செய்ய மாட்டாங்க. அதில் தான் தோத்துடுறாங்க எல்லாருமே. சார் என்னால் முடியும் சார்னா 7 நாள் இருக்கும். முடியாதுன்னா 3 நாளாச்சு. குறைந்தது 7, 5, 3 இருக்க வேண்டும். சரிங்களா? இந்த கணக்கு இருக்கணும். 5 நாள் இருக்கணும், இல்லை 7 நாள் இருக்கணும், இல்லை 3 நாள் இருக்கணும். சரிங்களா? 7 நாள் இருக்கிறவங்க திருவிழாக்கு முன்னாடி 7 நாள், திருவிழா முடிஞ்ச 7 நாள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. மற்றபடி நீங்கள் என்ன பண்ணீங்க, இல்லை 5 நாளாச்சும் சாப்பிடாம இருங்க, இல்லை 3 நாளாச்சும் சாப்பிடாத இருங்க. மினிமம் 3 நாளாச்சும் இருக்கணும், அவசியம். இது மிகப்பெரிய ஒரு உலகத்தில் ஒரு இன்னைக்கு வந்து கடல் தாண்டி ஒருத்தர் வராருன்னா சும்மா வருவாங்களா? அப்போ அதில் ஏதோ ஒரு மாற்றம், ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போது நம்ம அதை கடைபிடிக்க வேண்டும். நிச்சயமாக குறைந்தது 3 நாளாச்சு நான்வெஜ் சாப்பிடாம இருப்பது சிறப்பு. பெண்களாக இருந்தால் மஞ்சள் கலர் புடவை, பியூர் மஞ்சள். சார் மஞ்சளில் எதுனா கலந்துருக்கலாமாலாம் சில பேர் கேட்பாங்க. பியூர் மஞ்சள். அந்த மஞ்சளில் வேணால் ப்ளூ ஒன்றா
ஆட் ஆகிருக்கலாம். பார்டர் வந்து ப்ளூ கலர் பார்டர் எதனா ஆட் ஆகிருக்கலாம். ரெட்டு ம். மட்டும் தவிர்க்க வேண்டும். ஓகே. ஆண்களாக இருப்பின் ஒயிட் ஷர்ட்டு, ம். பச்சை கலர் வேஷ்டி. இதான் நம்ம திருவிழாவுக்கு போன வருஷமும் சொல்லியிருந்தோம். இந்த வருஷமும் அதான் சொல்கிறோம். ம். மிளகாய் தூள் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறவங்க, சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் தடைபட்டிருக்கு அப்படின்னா மஞ்சள் கலர் ஜாக்கெட் போட்டு ம். சரிங்களா. பணம் பெரிய லெவலில் தடையாகி நிற்கிதுன்னா ரெட்டு கலர் ஜாக்கெட் போட்டு. ம். இது ரெண்டுமே வேணாம், எனக்கு ஞானம் வேணும், முக்தி வேணும், மோட்சம் வேணும், ஜோதிடத்தில் பெரிய ஆள் ஆகணும், வாஸ்துவில் பெரிய ஆள் ஆகணும், ம். ஆன்மீகத்தில் பெரிய ஆள் ஆகணும், குருகுலத்தில் பெரிய ஆள் ஆகணும், 4 பேருக்கு பொது சேவை செய்யணும், பணம் ம். நோக்கம் இல்லை, சமுதாய நோக்கத்தில் நான் வாழணும்னு நினைக்கிறவங்க வெள்ளை கலர் ஜாக்கெட் போட்டு ம். சரிங்களா ஓகே. எடுத்து. இப்போதான் போன வருஷம் நம்ம ஒரு அளவு சொல்லியிருந்தோம் அந்த மிளகாய் தூளுக்கு. இந்த வருஷம் இந்த அளவு தான். ஏன்னா கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. போன வருஷம் கிட்டத்தட்ட 500 கிலோக்கு மேலே தாண்டி போயிடுச்சு மிளகாய் தூள். ஓகே. அந்த ம். சாலையெல்லாம் வந்து ரொம்ப தூரம் மிளகாய் தூள் தண்ணி போகிறதுக்கும், அந்த ரொம்ப நேரம் மிளகாய் தூள் அபிஷேகம் நடக்கிறதுனால அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் லேட் ஆகிறதுனால ஓகே. இந்த வருடம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, போன வருஷம் ஒரு அளவு கொடுத்துருந்தோம். இந்த வருஷம் இந்த அளவு பார்த்துக்குங்க. இது ஒரு 50 கிராம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த 50 கிராம் மிளகாய் தூளை நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில்வர் ம். ஒரு கண்டெய்னரில், சில்வர் டப்பாவில் ம். அந்த க்ரீன், அதாவது நம்ம சொல்லிக்கிறோம் ரெட்டு, மஞ்சள், ஒயிட்டு ம். சரிங்களா, இந்த ஜாக்கெட் பிட்டை கீழே வச்சு ம். மேலே வந்து இந்த டப்பாவை வச்சு ம். காலை மாலை முடிந்தால் மதியம் 3 வேளை உச்சகாலம் கரெக்டாக 12 மணி, காலையில் சூரிய உதயம், சாயந்தரம் சூரியன் அஸ்தமனம், இந்த 3 வேளையும் ம். கரெக்டாக இதுக்கு வந்து ஒரு புட்டை வச்சு பூ வச்சு முருகரே இருக்கிறதா வழிபட்டுட்டு வந்து இந்த மிளகாய் தூளை எடுத்துகிட்டு வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்னா ம். அடுத்த வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஓகே. இந்த அளவு மட்டும் மேக்சிமம் மாறிட வேண்டாம். ம். நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அங்கே வாங்கக்கூடியவங்க இந்த அளவில் இருந்தால் தான் வாங்கி கொள்வார்கள். ஏன்னா ம். எல்லாரோடைய மிளகாவையும் அபிஷேகம் செய்ய வேண்டும். ம். இப்போது பல ஆயிரம் கணக்கான மக்கள் வரும்பொழுது, அதிகமான அளவுகள் வரும்போது அதுக்கே நைட்டு ஃபுல்லாக நிகழ்ச்சி ஆகும்போது அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நடக்காது. ம். அதுக்கு டிலே ஆகிறதுனால ஒரு துளி உங்களுடைய பங்கு சேர்ந்தாலே அது முருகருக்கு போய் சேர்ந்துடும். போன வருஷமும் நம்ம சொல்லியிருந்தோம். போன வருஷம் 100 கிராம் கிட்ட சொல்லியிருந்தோம். 1/4 கிலோ 100 கிராமும் சொல்லியிருந்தோம். இந்த வருஷம் இந்த 50 கிராம் டப்பா போதும் என்பதை நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதை எடுத்துகிட்டு வரும்பொழுது ம். அந்த கீழே அந்த ஜாக்கெட் பெட்டி வச்சு வழிபடுறாங்க இல்லையா, அதையும் எடுத்துகிட்டு வரணும். ஓகே. அது மேலே மூடியோ இல்லை கீழே வச்சோ எடுத்துகிட்டு வந்து செலுத்திட்டு அந்த ஜாக்கெட் பெட்டை அவங்க அப்படி அப்படியே வச்சுக்கணும். அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ம். அங்கே திருவிழாவில் ஏகத்தின் போது அலௌன்ஸ் பண்ணுவோம். ஓகே. சரிங்களா. ஓகே சார். அதே மாதிரி கடந்த 10 வருடமா இந்த யாகம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மக்களுக்கும் மாற்றம் இருக்கும் இல்லையா சார்? இப்ப பக்தர்கள் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா, எனக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, இப்போ கூட இந்த திருவிழா சம்மந்தப்பட்ட விஷயம் பேசுறதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், 9 வருஷமாக குழந்தை இல்லை, ம். போன வருஷம் தான் முதல் வந்து கலந்துக்கிட்டாங்க, ம்ஹும். குழந்தை பிறந்துருச்சின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. இது மாதிரி பல பேர் தீராத பல வருஷம் ஒருத்தருக்கு கால் வலி, ம்ஹும். அவருக்கு வந்து கால் வலியே என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு ம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல பேர் சொல்லியிருக்காங்க. சொல்லலாம், லைனாக சொல்லிகிட்டே இருக்கலாம், ம். லைனாக சொல்லலாம். பொண்ணே கிடைக்கல, பொண்ணு கிடச்சிச்சு, திருமணம் ஆயிடுச்சு, பையனை கிடைக்கல, வேலையே கிடைக்கல, இப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உடனே கிளிக் ஆயிடுச்சுன்னு இறைவன் யாருக்கு எதை எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்றத அவர் ஒரு கணக்கு வச்சிருப்பார். ம். அது இந்த திருவிழா மூலியமாக தான் கொடுக்கணும்னு பிரார்த்தனை இருந்தால் திருவிழா மூலியமாக கொடுத்துருவார். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த திருவிழாக்கு இந்த மிளகாய் தூள் கொண்டு போறதுக்கா ஏதாவது புக் பண்ணணுமா, இல்ல அந்த மாதிரியான ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இல்லை, இருக்குங்களா புக் சார்? பண்ணணும் அப்படின்லாம் நம்ம என்றைக்குமே வந்து நம்ம வந்து கமர்ஷியலாக சில விஷயங்களை செய்ய மாட்டோம். ஆன்மீகம் புது சேவைன்னு வந்துட்டா ம். எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறவங்க கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துகிட்டு வாங்க. ம். நான்வெஜ் தயவு செய்து சாப்பிடாதீங்க. ஓகே. அது ஒண்ணுதான் ரொம்ப அது முக்கியம். ஒன்று தான். ம். இது வந்து மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்மளுடைய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூட போகிறாங்க. ஏப்ரல் 28 ம். சென்னையில் ஒரு சென்னையை பார்க்கலாம் நீங்கள் ஒரு இடம். கண்டிப்பா. ம். அந்த அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழா. ஓகே. அப்போ பண்ணக்கூடிய அந்த முருக பக்தர்கள், அந்த வாலண்டியர்ஸு, ஆர்கனைசரு, எங்கள் டீம், எங்கள் குழு நண்பர்களுக்கு மக்கள் கொஞ்சம் ஒத்துழைக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். கொஞ்சம் ஓகே. ஒத்துழைக்கணும். ம். கொஞ்சம் இடையூறு, இந்த லைனில் நிற்க சொன்னால் கொஞ்சம் சில நேரங்களில் வந்து இந்த ம். பிரசாதம் தரத்துக்கு லைனில் நிற்க சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஒத்துழைச்சாங்கன்னா, ஏன்னா இது மக்களுக்காக செய்கிற ஒரு விஷயம். நாங்களே ம். 2 மாதம் அப்பாயின்மெண்ட் பார்க்க மாட்டேன். ஓகே. ம். ஃபுல்லாக திருவிழாவுக்கு தான். வருஷத்தில் எப்போவுமே 2 மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் திருவிழாவுக்கு தான் செய்வோம். ஏன்னா இது பெரிய ம். ஒர்க்.
ம். புது காரியெல்லாம் எடுத்த கவுத்தம். உங்க வீட்டில் ஒரு கல்யாணம் ஒரு காது குத்தல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேலை பெண்டுகளையும். அப்போ இது பொதுமக்கள் கூடக்கூடிய 10,000 பேர் கூடக்கூடிய ஒரு நிகழ்ச்சினா அப்போ இதுக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கும், எவ்வளோ பர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்கு, எவ்வளோ பேர்கிட்ட பேச வேண்டியது இருக்கு, நிகழ்ச்சிக்காரங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், பத்திரிக்கை வைக்கணும், எவ்வளோ வேலை இருக்கு. இன்னையிலேருந்து சுத்த ஆரம்பிச்சுன்னா 2 மாசத்துக்கு எங்களுக்கு தூக்கம் இருக்காது. ஸோ மக்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரணுன்றதுக்காக தான் நம்ம இதை முன்னெடுத்து செய்கிறோம். அதுக்காக மக்களும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் என்பது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், வேற எதுவுமே கிடையாது. ஓகே சார். ஸோ இந்த திருவிழா டைமிங் அந்த எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுங்க சார். தெளிவாக சொல்லணும் அப்படின்னா சென்னையில் பெரும்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊரில் இந்திரா நகர் அப்படின்னு ஒரு நகர். பெரும்பாக்கம் என்பது ஊர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நகருடைய பேர் இந்திரா நகர். இந்திரா நகரில் இருக்கக்கூடிய வெற்றிவேல் முருகன் ஆலயத்தில் இது நடக்க போகுது. ஓகே. வெற்றிவேல் முருகன் ஆலயத்தில் நடக்க போகுது. 28ஆம் தேதி இரவு 7 மணிக்கு மிளகாய்த்தூள் அபிஷேகம் நடக்கும். 6 மணிக்கு சத்ரு சம்கார யாகம் பூர்ணாவதி ஆயிடும். நீங்கள் 2 மணி 3 மணிக்கெலாம் வந்து யாகத்தில் கலந்துக்கணும். ஓகே. முடிஞ்ச உடனே மிளகாய்த்தூள் அபிஷேகம், முடிந்த உடனே ஆகாய மாலையிடுதல், இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும். பார்க்க கண்கோடி வேணும்னு சொல்லலாம். அதனால பெரும்பாக்கம் இந்திரா நகர்ல இது நடக்க போகுது. ஓகே. பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரா நகர். போன வருஷம் வந்தவங்க யாருமே இந்த வருஷம் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ஆர்வத்தில் இருப்பாங்க. போன வருஷம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த நிகழ்ச்சியை, அந்த திருவிழாவுடைய மகத்துவம், அதோடைய சொல்ல முடியாத சில உணர்வுகள்லாம் போன வருஷம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வருஷம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அனைவரும் வருக இறையருள் பெருக. அனைவருக்கும் என்னால் தனித்தனியாக பத்திரிக்கை வைக்க முடியாது. அதனால் யூடியூப்பில் நீங்கள் பார்க்குற அனைவருமே இந்த திருவிழாவில் வந்து கலந்து கொண்டு முருகனின் திருவுருளை பூரணமாக பெற வருக வருக என வரவேற்கிறேன். நிறைய பேர் வந்து மிளகாய் தூள் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இந்த மிளகாய் தூளுக்கு ஏதாவது விஷயம் இருக்குதா சார்? இப்போ நிறைய பேர் இந்த கடை மிளகாய் தூள் இதெல்லாம் கடமை தயவு செய்து மக்களே கடை மிளகாய் தூள் வாங்காதீங்க. அப்படி வாங்கி கொடுக்குறவங்க தயவு செய்து வாங்கியே கொடுக்க வேணாம். நீங்கள் முருகரை தரிசனம் மட்டும் செய்யுங்க. இது வந்து பாரம்பரிய முறைப்படி ஒரு நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டிலேருந்து எடுத்து நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. வீட்டில் வாங்கி அரைச்சி எடுத்துட்டு வாங்க, வீட்டில் வச்சு எடுத்துட்டு வாங்க. ஓகே. உங்களுடைய கர்ம வினை தீர்ந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நீங்கள் போனோம் அப்படின்னா கடை மிளகாய் தூள் வேண்டாம். அரைத்த மிளகாய் தூள் 50 கிராம் எடுத்துட்டு வந்தால் போதுமானது. நிறைய மிளகாய் தூள் கொடுத்துட்டா கர்மா நிறைய தீர்ந்துடும் நினச்சிடாதீங்க. எல்லாருடைய மிளகாய் தூளும் நாங்கள் அபிஷேகம் ஆகணும். அதனால் 50 கிராம் எடுத்துகிட்டு வாங்க. புது சில்வர் கண்டெய்னர் வாங்கி எடுத்துகிட்டு வாங்க. இருக்கப்பட்டவங்க வெள்ளியில் எடுத்துகிட்டு வருவாங்க, தங்கத்தில் எடுத்துகிட்டு வருவாங்க. அது அவங்கவுங்களுடைய விருப்பங்கள். எது கொடுத்தாலும் ஆத்மார்த்தமாக கொடுத்தா அது இறைவன் எடுத்துக்க போகிறார். அதான் உண்மை. ஸோ எல்லாரும் இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு உங்களுக்கான அருள் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.